यत्पादकञ्जरजसा परिभूषिताङ्का यत्पादपद्ममधुपायिरमानसाये यत्पादपद्मपरिकीर्तनजीर्णवासस्तत्दर्शनं दुरितगाननदावभूतं. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 9. எந்த ஸ்ரீ ராகவேந்திரரின் பாத பங்கஜ தூசிகளால் அவருடைய மிருத்திகையால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட சரீர அவயவம் உள்ளவர்கள் எவர்களோ, எந்த ஸ்ரீ ராகவேந்திரரின் பாத பங்கஜங்களில் உள்ள மகிமையாகிய இனிய ரசத்தை பானம் செய்வதில் வண்டு போல் மொய்த்து கிடக்கும் மனமுள்ளவர்கள் எவர்களோ, எந்த ஸ்ரீ ராகவேந்திரரின் பாத பங்கஜங்களின் மகாத்மியத்தை வாயார சொல்லி சொல்லி முதிர்ந்திருக்கும் மொழிகள் உள்ளவர்கள் எவர்களோ, அப்பேற்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர சத்குருவின் அடியார்களான மகனீயர்களின் தரிசனம் பாப சமூகமாகிற ஆரண்யத்திற்கு காட்டுத்தீ போலாகும். சர்வதந்திர ஸ்வதந்திரோசோ ஸ்ரீமத்வமதவர்த்தன விஜயேந்திர கராப்ஜோத சுதேந்திர வரபுத்திரக. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 10. ஸ்ரீ ராகவேந்திரோ யதிராட் குருர்மே ஸ்யாத் பயாபக ஞானபக்தி சுபுத்ராயுः யஸ்ய ஸ்ரீ புண்ணியவர்த்தனः. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 11. எல்லா துறைகளிலேயும் இவர் சுதந்திர ஞானம் படைத்தவர் மற்றும் இணையற்ற மகா பண்டிதர். ஸ்ரீ மத்வ மதத்தை தமது டிப்பணிகளால் அபிவிருத்திக்கு கொண்டு வந்தவர். ஸ்ரீ விஜயேந்திர குருவின் கராரவிந்தத்தால் உற்பவித்தவர் என்றால் அவரிடம் சந்நியாசம் பெற்ற ஸ்ரீ சுதீந்திர சுவாமிகளான் அனுகிரகத்தால் ஆசிரமம் பெற்றவர். ஸ்ரீ ராகவேந்திரர் என பெயர் கொண்ட எதிகளும் ஆவார். அந்த சத்குரு எனக்கிருக்கும் சம்சார பயத்தை போக்குவாராக. ஞானம், பக்தி, சத்புத்திரன், ஆயுள், கீர்த்தி, ஐஸ்வர்யம், சுகிருதம் ஆகியவற்றை வளர விடுவாராக. நண்பர்களே, தெய்வமாக இருந்தாலும் மகானாக மனிதராக இருந்தாலும் பிராரப்தம் அல்லது முன்வினை என்பதை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் நமது முன்வினை எதுவாக இருந்தாலும் நாம் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் சரணாகதி ஆகும்போது அவற்றை விலக்கி நம்மை அனுகிரகிப்பார். ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவனோடு பிருந்தாவனத்தில் இருந்து வருகிறார். நாம் அவரிடம் எந்த அளவு பக்தி வைக்கிறோமோ அதைவிட அதிகப்படியாக அவர் அருள்வார். நாம் கொள்ளும் பக்தியிலே தூய்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்ரீ ராகவேந்திர குரு சார்வபௌமர் நமது மனோபீஷ்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார். நண்பர்களே, நாம் நம் லௌகீக வாழ்க்கையில் நம் அன்றாட அலுவல்களையே மனத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லது மற்றவர்களுடன் நாம் பழகுவது, பேசுவது, அவருடன் ஸ்லாகிப்பது போன்ற விஷயங்களே நம் மனத்தில் அலையென ஓடிக்கொண்டிருக்கின்றன. இத்தகைய தருணங்களை சிறிது நேரம் விலக்கிவிட்டு நாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமைகளை கேட்டு அறிந்தால் நமக்கு பக்தி உணர்ச்சி மேலிட ஒரு பேரானந்தம் கிடைக்கப்பெறும். மற்ற லௌகீக விஷயங்கள் நம் மனத்திற்கு நிம்மதியை அளிக்காது. ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரின் அற்புத மகிமைகளில் மூழ்கினால் நம் மனத்திற்கு சிறிது ஆறுதலும் அமைதியும் ஏற்படும். இதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. இதனை கருத்தில் கொண்டுதான் நமது மக்களை சிறிது நேரமாவது பக்தி உணர்ச்சியில் கொண்டு செல்லத்தான் நாம் நமது பக்தி சிந்தனா சேனலின் மூலம் குரு வாரம், குரு மகிமை என்ற தலைப்பில் மந்த்ராலய மகான் ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் சில மகிமைகளை பகிர்ந்தளிக்கிறோம். அத்தகைய பொன்னான சந்தர்ப்பத்தை இன்றும் நாம் நம் பக்தி சிந்தனா சேனலின் வீடியோ எண் 145 மூலமாக பயன்படுத்தி கொள்வோம். வாரீர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சத்தியநாதன் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார். குருராஜா இதென்ன சோதனை. 1996 நவம்பர் 14. ஒரு மிக முக்கியமான திருமணத்திற்காக நானும் என் மனைவியும் கோயம்புத்தூர் சென்றிருந்தோம். அந்த திருமண மண்டபம் கோயம்புத்தூரில் இருப்பதாக தெரியவில்லை, மந்திராலயத்தில் இருப்பதை போல் இருந்தது. மந்திராலய முக்கியஸ்தர்கள் பெரும்பாலானோர் அங்கு ஆஜராகியிருந்தனர். மந்திராலய பீடாதிபதிகள் தவிர்த்து மற்றெல்லோரும் வந்திருந்தனர். மந்திராலய ஸ்ரீமடத்தின் முக்கியஸ்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ணாச்சார், குரு சார்வபௌம வித்யாபீடத்தின் ஸ்ரீ கிரியாச்சார் மற்றும் ஸ்ரீ பவமானாச்சார், துவாரபாலகா ஆனந்தராவ் உள்ளிட்ட அனைவரும் மற்றும் நஞ்சன்கூடு, பெங்களூர், பெல்லாரி போன்ற இடங்களிலிருந்தெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரம்பரையினர் அங்கே ஒருங்கே கூடியிருந்தது காண கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஏனெனில் அது ஒரு முக்கிய திருமணம். ஸ்ரீ ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம பேரர் ஸ்ரீ வெங்கடேசாச்சாரின் திருமணம். அதனால் ஒவ்வொரு வைபவத்தையும் ரசித்து பார்த்தேன். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பரம்பரையில் நடைபெறும் திருமணத்தை மகிழ்வுடன் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த திருமண சம்பவங்களை
கண்டபோது 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதிக்கு சென்று விட்டேன். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வெங்கடநாதனாய் இருந்தபோது அவருக்கும் சரஸ்வதி பாய்க்கும் இப்படித்தான் இந்த முறைப்படித்தான் திருமணம் நடந்திருக்கும் என்று நினைத்து கொண்டேன். மேடையிலே இருந்த வெங்கடேசாச்சார் சுதா தம்பதிகளை வெங்கடநாதர் சரஸ்வதி பாய் தம்பதிகளாக உருவகப்படுத்தி கொண்டிருந்தேன். திருமணத்திற்கு முன்தினமே நாங்கள் வந்துவிட்டதால் திருமணம் முடிந்து சாப்பிட்டவுடன் புறப்பட வேண்டியிருந்தது. அப்போது சத்திரத்தின் தரைதளத்தில் ஒரு கச்சேரி துவங்கியிருந்தது. யாரென்று தெரியும் முன்னே குரல் மனதை ஈர்த்தது. கீழிறங்கி பார்த்தபோது நடுத்தர வயது பெண்மணி ஒருவர் அற்புதமாக ஆலாபனை செய்து கொண்டிருந்தார். ஆயினும் அவசரமாக புறப்பட வேண்டியிருந்ததால் கச்சேரியை முழுமையாக கேட்க முடியவில்லை. இது நடந்து சரியாக ஒரு மாதத்திற்கு பின் ஒரு நாள் திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தில் நுழைந்தபோது ஸ்ரீ வெங்கடேசாச்சார் எதிர்கொண்டு வந்து, உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமென்று தான் இவ்வளவு நேரம் இருக்கச் சொன்னேன். வாருங்கள், வெளியில் இருக்கிறார்களா என்று பார்ப்போம் என்றவாறு வெளியே வந்தோம். இதோ இவர்கள்தான். இவர்கள் வாழ்வில் ஸ்ரீ ராகவேந்திரர் புரிந்துள்ள மகிமையை நீங்கள் உங்கள் நூலில் எழுத வேண்டும் என்று அங்கிருந்த தம்பதிகளை அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர்கள்தான் திருமதி நிர்மலா ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் தம்பதியினர். அன்று கோயம்புத்தூரில் பாடினாரே அதே நிர்மலா ஸ்ரீனிவாசன். பின்னர் ஸ்ரீமடத்திற்கு வந்து அவர்கள் விவரித்த நிகழ்ச்சியை கேட்டதும் என்ன அறியாமல் என் கண்களில் நீர் சுரந்தது. குருராஜா, உன் மகிமைக்குத்தான் அளவேது என்று என் மனம் சொல்லிக்கொண்டது. அந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக கீழே விவரிக்கிறேன். 1970ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி பகல் 1:30 மணிக்கு சென்னை சங்கீத வித்வத் சபை மியூசிக் அகாடமியில் நடக்க இருக்கும் இசை விழாவினை பற்றிய கனவுகளில் மூழ்கியிருந்தார் கோயம்புத்தூரிலிருந்து நிர்மலா ஸ்ரீனிவாசன். ஆனால் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு 1 மாதம் இருக்கையில் அவருக்கு மிகப்பெரிய சோதனை ஒன்று வரும் என்பதை அவர் நினைத்து கூட பார்த்ததில்லை. எளிதில் கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்ததே, அது தெய்வ அனுகிரகம், குருவின் கடாட்சம் என்று எவ்வளவு மகிழ்ந்திருந்தார். பல பெரியோர்கள் சிபாரிசு செய்ததினால்தான் தனக்கு அங்கே பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது. அவ்வாறு அவர்கள் சிபாரிசு செய்ததே தான் அனுதினமும் வணங்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் கருணை என்றுதான் உள்ளம் பூரித்திருந்தார். தனது கச்சேரியைப் போல் அங்கு நடைபெறவிருக்கும் 14 கச்சேரிகளில் தனது திறமையை நிரூபிப்பதற்கு கிடைத்த நல்லதொரு சந்தர்ப்பமாகத்தான் அதை நினைத்திருந்தார். ஆனால் குறிப்பிட்ட அந்த தேதியில் சென்னையில் தன்னால் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியுமா என்பதே கேள்விக்குறியாக நின்றது. பாவம், சரியாக 1 மாதம் இருக்கும்போது நிர்மலா ஸ்ரீனிவாசனுக்கு தொண்டையில் பலமான கோளாறு, பாட முடியாதபடியான கோளாறு. ஓரிரு நாட்களில் பாடுவதற்கோ பேசவே முடியாத நிலை. இன்னும் சொல்லப்போனால் வாயினின்றும் சப்தமே வெளிவராத நிலை. ஆயினும் அவருக்கும் அவரின் கணவருக்கும் இருக்கும் ஒரே நம்பிக்கை, இன்னும் 1 மாத கால அவகாசம் இருக்கிறது, அதற்குள் சரி செய்து கொள்ளலாம் என்பதே. அவர்களும் தமக்கு தெரிந்த கை வைத்தியம் என்னென்னவோ செய்து பார்த்தனர். கொஞ்சமும் முன்னேற்றம் இல்லை என்றதும் அவ்வூரில் இருந்த பிரபலமான இஎன்டி ஸ்பெஷலிஸ்டிடம் சென்றனர். அவரும் பல்வேறு டெஸ்ட்டுகளெல்லாம் எடுத்து கடைசியில் உங்களுக்கு தொண்டையில் வோக்கல் கார்டில் கெடுதல் ஏற்பட்டுள்ளது என்றதும், அப்படியென்றால் என்னால் மியூசிக் அகாடமியில் பாட முடியாதா என்று கேட்பதற்கு துடித்தார். மனது துடித்தென்ன செய்ய, வார்த்தைகள் வெளியில் வந்தால்தானே. அதனால் சோகத்தோடு தன் கணவரின் முகத்தை பார்த்தார். பாருங்கள் டாக்டர், தாங்கள் கொடுக்கும் மருந்தினால் குணமாகி என் மனைவி பாட வேண்டும். அதற்குத்தான் நானும் இருக்கிறேன். ஆனால் உங்கள் மனைவிக்கு வந்துள்ள வியாதி உடனடியாக குணமாக கூடியதல்ல. மருந்து சாப்பிடுவதோடு இன்னும் 2 மாதங்களுக்கு தொண்டைக்கு நல்ல ஓய்வு தேவை. பேச முடிந்தாலும் கூட அதிகமாக பேசக்கூடாது, கட்டாயம் பாடக்கூடாது என்றதும் நிர்மலா ஸ்ரீனிவாசனின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. 1 மாதத்திற்குள் குணமாகி பாடலாம் என்று இவரிடம் வந்தால் இன்னும் 2 மாதங்களுக்கு பாடவே கூடாது என்கிறாரே, நமக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போய்விட்டதே என்று மீண்டும் டாக்டரிடம், அப்படியில்லை டாக்டர், நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனாலும் 1 மாதத்திற்குள் அதிசயமான முறையில் குணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டா என்றார் நிர்மலாவின் கணவர். மருத்துவ ரீதியில் என்ன முடியுமோ அதை சொல்லிவிட்டேன். மேலும் மேலும் நீங்கள் ஆசையை வளர்த்து கொண்டு நிம்மதி எழுந்து போகாதீர்கள். இப்போதிலிருந்தே மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு சென்ற கணவனும் மனைவியும் தளர்ந்த நடையுடன் வீடு திரும்பினர். என்ன ஒரு அரிய வாய்ப்பு! இப்போதுதானா இப்படி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆக வேண்டும்? நம் கையில் என்ன இருக்கிறது? ஆனால் நமது மந்திராலய மகாபிரபுவால் கூடவா நம்மை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்ற முடியாது போய்விடும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்குள் துளிர்விட ஆரம்பித்தது. அவர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் மேல் இருப்பது திடீர் பக்தி எல்லாம் இல்லை. வெகு காலமாகவே பக்தி பூண்டு ஒடுங்கினர். எவ்வளவோ கஷ்ட காலங்களிலெல்லாம் அவர்தான் இவர்களை கைகோர்த்து தூக்கியிருக்கிறார். அதனால் நிர்மலாவும் அவர் கணவரும் வீட்டிற்கு வந்ததும் நேரே ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தின் முன் வந்து நின்றனர். அப்பா குருராஜா, என் நிலை நீ அறியாததல்ல. எப்போதும் போல் இப்போதும் நீயே என்னை காக்க வேண்டும் என்று மனத்துக்குள் ஸ்மரித்து கொண்டு தினமும் வேண்டிக் கொண்டிருந்தார் நிர்மலா ஸ்ரீனிவாசன். ஓரிரு நாட்களில் பேசவே முடியாது தடைப்பட்டிருந்தது
என்பது மாறி லேசாக சன்னமாக பேச வந்திருந்தது. பேச வந்தாலும் அதிகம் பேசாமலும் குறிப்பாக பாடாமலும் இருந்தால்தான் 2 மாதத்திலாவது நோய் குணமாகும் என்று டாக்டர் கூறியிருந்தது நினைவிற்கு வர அப்போது லேசாக பேச வந்ததில் நிர்மலாவிற்கு ஆச்சரியம் ஏதும் தோன்றவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று வீடு தேடி வந்தது. யாராலுமே கற்பனை செய்து பார்க்க இயலாத ஆச்சரியம் அது. ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையால் விளைந்த ஆச்சரியம் அது. மிருத்திகையால் மகிமை புரிந்த ஸ்ரீ ராகவேந்திரர். ஆம், மறுநாள் காலை நிர்மலா ஸ்ரீனிவாசன் வழக்கம் போல் குளித்து முடித்து சுவாமி படத்திற்கு கோலம் போட்டு விளக்கேற்றி கொண்டிருந்த போது, மாமி, உங்களை தேடிண்டு இவர் நம்ம தெருவில் வந்திருந்தார், வந்து பாருங்கோ என்று அவருக்கு தெரிந்தவரின் பையன் குரல் கொடுக்கவே வெளியில் வந்து பார்த்தார் நிர்மலா ஸ்ரீனிவாசன். வந்திருந்தவர் யார் என்று தெரியவில்லை. முன்பின்னும் பார்த்ததில்லை. நிர்மலாவின் கணவரும் வெளியில் வந்தார். அவருக்கும் வந்தவரே யார் என்று தெரியவில்லை. இவர்களின் தயக்கத்தை பார்த்து வந்தவரே, என் பெயர் நாகராஜராவ், நீங்கள் ஏதாவது சதஸில் பாட இருக்கிறீர்களா என்று நிர்மலாவை பார்த்து கேட்டதும் இவர்களுக்கு மேலும் குழப்பமாயிற்று. உள்ளே வாருங்கள் என்று அழைத்து அமர இருக்கை தந்து, நான் இம்மாதம் 31ஆம் தேதி சென்னை மியூசிக் அகாடமியில் பாடுவதாக இருந்தேன். ஆனால் இப்போது உங்களுடன் பேசுவதை வைத்தே நான் எப்படி பாட முடியும் என்பதை நீங்களும் அறியலாம் என்றார் நிர்மலா. நீங்கள் நிச்சயம் பாடுவீர்கள், வெல்வீர்கள் என்பது என் நம்பிக்கை. எதை வைத்து சொல்கிறீர்கள்? என்னை யார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆயினும் நேற்றிரவு எனக்கு ஒரு கனவு. அந்த கனவிலே நீங்கள் பெரிய சதஸிலே பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போது பெரிய மாலை ஒன்று உங்கள் கழுத்தில் எங்கிருந்தோ வந்து விழுகிறது. சபையே கரகோஷம் செய்கிறது. அப்படியா? ஆமாம், கனவோடு போயிருந்தால் நான் இங்கு வந்திருக்கவே மாட்டேன். உங்களால் எனக்கு மிகப்பெரிய பாக்கியமும் கிடைத்தது. சொல்லுங்கள், விவரமாக சொல்லுங்கள். சதஸில் மாலை விழுவதோடு கனவு முடிந்து விடவில்லை. அதே கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றினார் அம்மா. ஆஹா, உங்கள் இருப்பிடத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் தான் எனக்கு கூறினார். உங்களுக்கு மிருத்திகை தர சொன்னார். மிருத்திகை தர சொன்னாரா? நிர்மலா ஸ்ரீனிவாசன் பரவசத்தோடு கேட்டார். ஆமம்மா, இதோ பிடியுங்கள். இந்த மிருத்திகையை 3 நாட்களுக்கு காலையில் குடித்து முடித்து நீரில் கரைத்து உட்கொள்ளச் சொன்னார். அப்படியா அப்படியா என்று பக்தியோடு மெய்சிலிருக்க மிருத்திகையை பெற்றுக்கொண்டு விளக்கேற்றி வைத்து வந்து ஸ்ரீ ராகவேந்திரரின் படத்தின் முன்பு தரையில் படாமல் ஒரு பாத்திரத்தில் வைத்துவிட்டு வந்தார். மீண்டும் உள்ளே சென்று, இன்று கூட இப்போதுதானே குளித்து வந்தோம் என்று அன்றே நீரில் கரைத்து உட்கொண்டு வெளியே வந்தார். சுவாமியே உங்களிடம் மிருத்திகையை தந்தாரா? இல்லை, நான் ஏற்கனவே வைத்திருந்தேன். நீங்கள் இருக்கும் தெருவையும் பெயரையும் கூறி நீங்கள் சதஸில் பாட இருப்பதையும் சொன்னார். நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலியம்மா என்று சொல்லி நிர்மலா ஸ்ரீனிவாசன் தந்த பானத்தை அருந்திவிட்டு விடைபெற்று சென்றார். நிர்மலா ஸ்ரீனிவாசன் அந்த மிருத்திகையை அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் பக்தியோடு நீரில் கரைத்து அருந்தினார். அதற்கடுத்த நாளே மிருத்திகையின் அற்புதம் தெரிந்தது. எந்த தொண்டைக்கு இன்னும் 2 மாத ஓய்வு வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அந்த தொண்டையில் அப்படி ஒரு சிக்கல் இருந்ததாகவே தெரியாததை நிர்மலா ஸ்ரீனிவாசன் உணர்ந்தார். அடுத்த ஓரிரு நாட்களில் பேசும்போது வலி ஏதும் தெரியவில்லை. நன்கு பாடவும் முடிந்தது. இதை கேள்விப்பட்ட அந்த இஎன்டி மருத்துவர் பிரமிப்புக்கு உள்ளானார். திட்டமிட்டபடி தன் கணவருடன் திருமதி நிர்மலா ஸ்ரீனிவாசன் சென்னைக்கு வந்தார். 1970 டிசம்பர் 31ஆம் தேதி மதியம் சங்கீத வித்வத் சபையில் அற்புதமாய் பாடினார். 1971 ஜனவரி 1 தேதி நிர்மலா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஆம், முன்தினம் நடைபெற்ற கச்சேரிகளில் இவருக்குத்தான் முதல் பரிசு கிட்டியது. பாடவே முடியாது என்றிருந்தது போக முதல் பரிசே கிடைத்தது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். நிர்மலா ஸ்ரீனிவாசனின் மனநிலை அப்போது எப்படி இருந்திருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதே இல்லை. தன்னையே கதியென்று ஸ்திரமாக நம்பியோருக்கு எப்போதும் அருள் புரிவார் ஸ்ரீ ராகவேந்திரர். எந்த ரூபத்திலேயும் வந்து கருணை பொழிவார் ஸ்ரீ ராகவேந்திரர் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமும் தெளிவாகிறதல்லவா? இந்த நிகழ்ச்சியை படித்து முடித்ததும் ஒரு சிலருக்கு இப்படியும் தோன்றலாம். அதாவது ஸ்ரீ ராகவேந்திரன் நிர்மலா ஸ்ரீனிவாசனின் ஆத்மார்த்தமான பக்திக்கு அருள் புரிந்தார் என்பதெல்லாம் சரிதான். ஆனால் தரிசனத்தையும் இவருக்கே தந்திருக்கலாமே என்று தோன்றும். இவருக்கே தரிசனம் தந்து இன்னாரிடமிருந்து மிருத்திகையை பெற்றுக்கொள் என்று சொல்வதாகவே வைத்துக்கொள்வோம். அப்போது நிர்மலா ஸ்ரீனிவாசன் நாகராஜராவை சந்தித்து தனக்கு கனவில் அருளியதை கூறியிருப்பார். அதை உடனே திரு நாகராஜராவ் நம்பியிருப்பாரா? நான் சபாவில் பாட வேண்டும், எனக்கு மாலையெல்லாம் கூட விழுந்தது, மிருத்திகை தாருங்கள் என்றால் அவர் அதை ஏற்பதற்கு சற்று நேரமாகி இருக்கும். அல்லது அவருக்கு கனவில் வந்தது போல அந்த நாகராஜராவிற்கும் கனவு வந்திருக்க வேண்டும். உன்னை தேடி ஒருவர் வருவார், அவருக்கு மிருத்திகை கொடு என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இதைவிட சுழுவாக நாகராஜராவே எடுத்துச் சென்று கொடுக்குமாறு செய்தாரே, அதுதான் சிறப்பு. பாட முடியுமோ முடியாதோ, டாக்டர் 2 மாத ஓய்வு வேண்டுமென்று சொல்லிவிட்டாரே, எப்படி பாடப்போகிறோம் என்றிருந்த போது நாகராஜராவ் வீடு தேடி வந்து விஷயத்தை சொன்னபோது நிர்மலா ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டதே. அது ஸ்ரீ ராகவேந்திரரே நேரில் வந்து தந்ததை போன்ற சிலிர்ப்பு தான். உடனடியாக பலன் தர வேண்டும், அதே சமயம் இன்னொருவருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ ராகவேந்திரரின் எண்ணம். தம் பொருட்டு ஸ்ரீ ராகவேந்திரர் இன்னொருவரை அனுப்பினாரே என்று நிர்மலா மகிழ்ந்ததைப் போல இதை போன்ற ஒரு பாக்கியம் இவரால் நமக்கு கிடைத்ததே என்று நாகராஜராவும் மகிழ்ந்திருப்பார். நிர்மலா ஸ்ரீனிவாசனை நாடி வந்து நாகராஜராவ் மூலம் மிருத்திகை தந்தது ஸ்ரீ ராகவேந்திர மகிமைதான். இப்படித்தான்
குடதனி ரங்காச்சாரியார் என்பார் தமக்கிருக்கும் பிரச்சனைக்காக நாடி ஜோதிடரை நாடுகிறார். அந்த நாடி ஜோதிடர் வேறு ஒரு இடத்தை நாடி செல்ல சொல்கிறார். அந்த நாடி ஜோதிட மகிமையை காண நாமும் அடுத்த அத்தியாயத்தை நாடுவோம். நாடியோருக்கு நலமருளும் குருராஜர். நமது ஹிந்து மதத்தில் ஜோதிடத்திற்கு மிகப்பெரிய இடம் உண்டு. ஊனக்கண்ணால் காண முடியாதே ஞானக்கண்ணால் கண்டு கிரக சஞ்சாரங்களை அறிந்து வான சாஸ்திரத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தையும் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். அவர்கள் அளித்துள்ள வழிமுறைகளின்படி ஜோதிடத்தை கடைப்பிடித்தால் துல்லியமான பலன்களை அறிய முடியும். ஜோதிடத்தை ஒரு சிலர் வியாபாரமாக்கினாலும் கூட தலை சிறந்த ஜோதிட விற்பனர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஜோதிடத்தைப் போல் ஓலைச்சுவடிகளில் நம் கடந்த கால எதிர்கால நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டுள்ளதை நாடி சாஸ்திரமாக நம் முன்னோர்கள் நமக்கு தந்துள்ளார்கள். இன்றைக்கு நாடி ஜோதிடம் என்பது நம் நாட்டில் மிக பரவலாக இருக்கிறது. நாம் நாடி சென்று அவர்களிடம் நம் பலனை கேட்பதால் இது நாடி ஜோதிடம் என்று அழைக்கப்படுவதாக சிலர் சொல்கிறார்கள். சூரிய நாடி, சந்திர நாடி, குச நாடி, புத நாடி, சுக்கிர நாடி, குரு நாடி, சாமி நாடி, ராகு நாடி, கேது நாடி, சர்வ சங்கிரக நாடி, பாவ நாடி, துருவ நாடி, சர்வ நாடி, சுக நாடி, தேவி நாடி என்று பல நாடிகள் உண்டு. அகஸ்திய நாடி, போகர் நாடி, சுகர் நாடி என்பது அதிகப்படியாக வழக்கத்தில் இருப்பது. நாடி ஜோதிடத்திலே பல காண்டங்கள் உண்டு. ஒவ்வொரு காண்டம் படித்தால் ஒவ்வொரு பலனை அறியலாம். பொதுக்காண்டம் என்றால் பொதுவான பலன்களை அறியலாம். வியாதி தீருமா, முன்ஜென்ம வினையா, புத்திரபாகியம் உண்டா என்பன போன்று அநேக பிரச்சனைகளுக்கும் அதில் பலன் கிடைக்கும். நம் சுவடி கிடைக்கும் வரை அதில் பொறுமை வேண்டும். நம் பெயர், தாய் தந்தையர் பெயர் போன்றவையெல்லாம் அதில் ஒத்து வர வேண்டும். அப்போதுதான் பலன் சரியாக வரும். ஏதோ ஒப்புக்கு பார்த்துவிட்டு எதையாவது சொல்லக்கூடாது. மிக துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய மிகச்சரியான ஓலையை தேடி எடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். ஜோதிடத்தைப் போல நாடி ஜோதிடத்தையும் இன்றைக்கு பணம் கறக்கும் வியாபாரமாக சிலர் மாற்றியிருந்தாலும் சரியாக பயன்படுத்தினால் நாடி ஜோதிடம் என்பது எவ்வளவு உண்மை என்பது தெரிய வரும். பத்ராவதியிலே 1952 குடதனி ரங்காச்சாரியார் என்பார் நாடி ஜோதிடம் பார்ப்பதற்காக ஒரு நாடி ஜோதிடரை நாடி வெளியில் காத்திருந்தார். அவருக்கு என்ன பிரச்சனை? கால் சரியில்லை, அதுதான் பிரச்சனை. சரியானபடி நடக்க முடியாமல் குடதனி ரங்காச்சாரியார் மிகவும் அவஸ்தைப்பட்டார். எல்லோரையும் போல் அவரும் பலவிதமான வைத்திய முறைகளெல்லாம் மேற்கொண்டார். பலன் என்னவோ பூஜ்யம். கடைசியில் ஒரு நண்பர் சொன்னதன் பேரில் நாடி ஜோதிடம் பார்க்க வந்திருக்கிறார். இதன் மூலமாவது ஏதேனும் விமோச்சனம் கிடைக்காதா என்று ஏங்கியிருந்த போது உள்ளே வருமாறு அழைப்பு வந்தது. சென்றார். நாடி படிப்பவர் ஒரு வழியாக இவரை நாடியை கண்டறிந்தார். பலன்களை சொல்லிக்கொண்டே வந்தபோது, சென்ற ஜென்மத்தில் உன் மனைவியை செம்பால் அடித்து காலை உடைத்தார். அதன் பலனாகத்தான் இந்த ஜென்மாவில் உனக்கு காலில் ஏற்பட்ட குறை நீங்காது கஷ்டப்படுகிறாய். எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் இது தீராது என்றபோது, அப்படின்னா இந்த ஜென்மா முழுக்கவும் இப்படித்தானா? பொறுங்கள், இன்னும் படித்து முடிக்கவில்லையே, மேற்கொண்டு கேளுங்கள். எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் இது தீராது. ஆனால் மந்திராலயம் சென்று சேவை செய்தால் கால் குணமாகிவிடும் என்று முடித்த போது, மந்திராலயம் போனால் சரியாயிடும் இல்லையா என்று மீண்டும் மீண்டும் கேட்டார். நாடி படித்த போது அப்படித்தான் வருகிறது. மந்திராலயம் சென்றால் குணமாகலாம். சொன்னதே சரியாக கடைப்பிடித்தால் பலனும் சரியாக இருக்கும். அதன்படி குடதனி ரங்காச்சாரியார் மந்திராலயம் சென்று நியமமாக சேவை செய்தார். கால் சரியாக வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்டு தன்னால் முடிந்தவரை பிரதட்சண நமஸ்காரம் செய்தார். நாளுக்கு நாள் அவர்களுக்கு சற்று நம்பிக்கை ஏற்பட்டது. உடனேயே கால் சரியாகி விடாது என்றே அவருக்கு தோன்றியது. சங்கல்பித்து கொண்ட நாட்கள் வரை சேவை செய்து மறுநாள் ஹஸ்தோதகம் கொடுக்க இருந்தார். படிப்படியாக சரியாகும் என்றிருந்தவருக்கு மறுநாள் எழுந்திருக்கும் போதே கால் சரியாக இருந்ததைக் கண்டு மனமும் கால்களும் துள்ளின. இந்த நிகழ்ச்சியில் என்ன விசேஷம் என்றால், 1952 படிக்கப்பட்ட நாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர், இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்திற்கும் முன்பே எழுதப்பட்டிருக்கக்கூடும். அதிலே மந்திராலயம் செல்ல சொல்லி எழுதியிருப்பதால் மந்திராலய க்ஷேத்திரம் யுக யுகமாய் எவ்வளவு புனிதமாய் மகிமை புரிந்ததாக இருக்கிறது என்பது புரிகிறதல்லவா? இன்றும் மந்திராலயத்தில் நாளும் நாளும் பல பல மகிமைகளை ஸ்ரீ ராகவேந்திரன் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். அடுத்ததாக நாம் காணப்போகும் ஒரு நிகழ்வும் நம் நெஞ்சை விட்டு அகலாத நிகழ்ச்சி தான் அது. அதை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.